ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ப்ளாக் தமிழ். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லூவர் மியூசியத்தின் வெளிப்புற தோற்றமும் அதை சுற்றியுள்ள கட்டடக்கலைகளை பற்றியும் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லூவர் மியூசியத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் இந்த அழகான வளைவு கட்டிடம் 1808ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாம். இது நெப்போலியன் போனபார்ட் தனது போரின் வெற்றியை குறிக்கும் முகமாக கட்டப்பட்டது. இந்த மேற்பகுதியில் காணப்படும் 4 குதிரைகள் கொண்ட ரதம் வெற்றியின் அடையாளமாக காணப்படுகிறது. இந்த சிற்பம் அந்த காலத்தின் போர் வீரர்களையும் அவர்களின் வீரத்தையும் சாதனைகளையும் சித்தரிக்கின்றன. நீங்க இப்ப பார்க்கிறது இதுதான் லூவர் அருங்காட்சியகத்தின் பிரதான கட்டிடம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் லூவர் மியூசியத்தின் பிரதான நுழைவாயில். பாருங்க, இந்த நுழைவாயில் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. இந்த அருங்காட்சியகத்தின் வரலாறு பற்றி பார்ப்போம். இது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள ஒரு முக்கியமான அருங்காட்சியகமாகும். இது உலகிலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்று. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அருங்காட்சியகம் முதலில் ஒரு கோட்டையாக இருந்தது. பின்னர் மன்னர்கள் வசிக்கும் ஒரு அரண்மனையாக மாறியது. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு 1793ஆம் ஆண்டில் இது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. லூவர் அருங்காட்சியகத்தில் எகிப்திய தொல்பொருட்கள், கிரேக்க மற்றும் ரோமானிய சிற்பங்கள், ஐரோப்பிய ஓவியங்கள் மற்றும் இஸ்லாமிய கலைப்பொருட்கள் உட்பட பல வகையான கலைப்பொருட்கள் உள்ளன. லியோனார்டோ டா வின்சியின் மோனாலிசா ஓவியம் இங்குதான் உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் சுமார் 38,000 கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஜோடியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்கண்டு. லூவர் பிரமிடு முன்னால அவங்க வீடியோ எடுக்கிறது செம கியூட்டா இருக்கு.
இந்த கட்டடங்கள், இந்த அழகிய சிற்பங்கள் எல்லாமே எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னும் கட்டப்பட்டது. இப்போவும் இதனோட அழகு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, சூரியன் மறையும் நேரம் இந்த இடம் அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கு பாருங்க. வானம் முழுக்க தங்க நிறத்துல ஜொலிக்குது பாருங்க. அந்த ஒளி பிரமிடு மேல படும்போது அது மின்னல் மாதிரி எஃபெக்டா இதை நேரில் பார்க்குறப்ப ஒரு ஃபீல் இருக்குதுங்க. இங்கே நிற்கும் போது ஒரு மேஜிக்கல் ஃபீல் வரும். ஒரு நிமிஷம் உலகமே நின்று போச்சு மாதிரி தோணுது. அந்த ஒளி, அந்த காற்று, அந்த சைலன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த அழகை பார்க்கணும்னா கண்ணு கோடி வேணுங்க. இதே ஒரு மாய நிமிஷம் என்று கூட சொல்லலாம் பாருங்க. ஒளி எவ்வளவு அழகா கட்டிடங்களுக்கு இடையே ஊடுருவி வருதுன்னு பாருங்க. அந்த தங்க நிற ஒளி லூவரை முழுக்க மின்ன வைக்குது. சில நிமிஷம் இங்க நிக்கிறது கூட அவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்குது. இந்த அழகிய காட்சியை பார்க்கணும்னா நீங்களும் கண்டிப்பா பாரிஸுக்கு வந்தா லூவருக்கு வர மறந்துடாதீங்க. வாவ், இதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. நீங்களும் இந்த இடத்தை வந்து பார்க்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா மெட்ரோ 7ல அமைந்துள்ள Palais Royal Musée du Louvre இந்த இடத்துல நீங்க வந்து இறங்கலாம். இந்த பிரமிட்டோட இரவு நேர காட்சிகளை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க.